இங்க ஒரு வயசான நபர் பஸ்ல இருந்து இறங்கி அவரோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அவரோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஏன்டா இவ்வளவு அவசரமா போறாருன்னு பார்த்தா அந்த ஊர்ல உள்ள மொத்த பேருமே வேக வேகமா அவங்களோட வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அப்ப அந்த ஊர்ல உள்ள எல்லார் வீட்டையுமே காட்டுறாங்க. எல்லார் வீட்லயுமே ரெண்டு ரெண்டு கதவுகள் இருக்கு. என்ன விஷயம்னா அந்த ஊருக்குள்ள ஒரு சாபம் இருக்கும் போல. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 7:15 எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற சின்ன கதவை திறந்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா அங்க சுத்திட்டு இருக்க ஒரு குள்ள பேய் அந்த கதவை உடச்சுக்கிட்டு போய் அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளையை எட்டி உதைக்கும். அப்படி உதவாங்கினவங்களுக்கு முதுகுல ஒரு கூன் விழுந்துடும். அப்படி கூன் விழுந்தா 13வது நாள் அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்படி இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச பையனுக்கு தான் பொண்ணை கட்டி தருவேன்னு ஒத்த கல்ல நிப்பாரு. ஹீரோயினும் ஹீரோக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும்னு போய் சொல்லி அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பா. அவங்க அப்பா எப்பவுமே பொண்ணு பக்கம் வர மாப்பிள்ள கிட்ட ஒரு எஸ்ஏவை படிக்க சொல்லி தருவாரு. அதை கரெக்டா படிச்சாதான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு. அதனால ஹீரோயினும் அந்த எஸ்ஏவை ஆல்ரெடி ஹீரோக்கு நல்லா மனப்பாடம் பண்ண வச்சிருப்பா. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா தன்னோட பொண்ணை பத்தி நல்லா தெரிஞ்சாப்பா வேற ஒரு எஸ்ஏவை எழுதி வைக்க ஹீரோ அவன் மனப்பாடம் செஞ்ச வேற ஒரு எஸ்ஏவை சொல்ல என்னையே ஏமாத்த பாக்குறீங்களான்ட்டு பொண்ணை தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால காண்டான ஹீரோயினும் நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு வீட்லயே சொல்லிட்டு ஒரு ஐயர்கிட்ட நாள் குறிக்க அவர் செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கு முகூர்த்தம் குறிச்சிடுறாரு. ஹீரோக்கு செவ்வாய்க்கிழமையானு தோணுனாலும் சீக்கிரம் தாலி கட்டிட்டு வீட்டுக்கு போய் கதவை திறந்துடலான்ட்டு ஒத்துக்கிட்டு அக்னிய வலம் வர கூட நேரம் இல்லாம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு சுத்தி ஓடி வரான். டைம் ஆயிடுச்சுட்டு ஹீரோயினை ஃப்ரெண்டுக்காரண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவசர அவசரமா சைக்கிளை மிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரான். ஆனா அதுக்குள்ள டைம் ஆகிட அந்த அமானுஷ்யமான உருவம் கதவை உடச்சுக்கிட்டு வந்து ஹீரோவை எட்டி உதச்சிடுது. இதனால ஹீரோக்கும் கூன் விழுந்துடுது. பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு.